ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மணி சைக்காலஜி பற்றி பார்க்க போகிறோம். பணம் சம்பாதிக்க அறிவு முக்கியமா இல்லை மனநிலை தான் முக்கியமா? ஒருத்தர் MBA படித்து சம்பளத்துக்கு வேலை செய்வார், இன்னொருத்தர் 10வது தான் படிச்சிருப்பாரு, இருந்தாலும் 50 கோடிக்கு சொந்தக்காரராக இருப்பார். பணம் சம்பாதிக்க புத்திசாலித்தனத்தோடு சேர்ந்து நம்மளுக்கு சரியான பணப்பழக்கமும் தெரியணும். ஒரு ஆட்டோ டிரைவர் சிறுக சிறுக பணத்தை சேமிக்கிறாரு, ஒரு IT எம்ப்ளாயி சம்பாதிச்ச பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்றாரு. யாரு சீக்கிரம் பணக்காரங்களா ஆக முடியும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆட்டோ டிரைவர் தான். பணம் சம்பாதிக்க IQ 150 இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பணக்காரங்க அதிகமா சம்பாதிக்கிறவங்க கிடையாது, அதிகமா சேமிக்கிறவங்க. ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, ஆனா மாசம் 1,90,000 ரூபாய் செலவு செய்யறாரு. இன்னொருத்தர் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, ஆனா மாசம் 20,000 தான் செலவு செய்யறாரு. இவங்க 2 பேர்ல யாரு பணக்காரங்க? கண்டிப்பா 2வது நபர் தான். பணக்காரங்களா இருக்கிற எல்லாருமே சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறதுல தான் ரொம்ப கவனமா இருப்பாங்க. லட்சத்துல சம்பாதிச்சு கடன்ல முழுகினவங்களும் இருக்காங்க. சம்பாதிக்கிறது இல்லைங்க, சேமிக்கிறது தான் செல்வம். பணம் செலவு செய்யும் போது நிதானம் தேவை, இல்லைன்னா யாரும் ஏழையாகலாம். ஒருத்தர் பல கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சும் அடுத்த 5 வருஷத்துல ஏழையாகிறார். பணம் அதிகமா இருந்தும் அதை கையாளுற திறமை இல்லை. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை தான் பில் கேட்ஸ் சொல்றாரு. இஃப் யூ ஆர் born poor, it's not your mistake, but if you die poor, it's your mistake. பணம் இருக்கு சரி, ஆனா அதை பாதுகாக்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா, அப்ப நாளைக்கு ஏழை நீங்க தான். மற்றவங்களை ஈர்க்கிறதுக்காக நம்ம செலவு செய்கிறோமா? நாம் பலமுறை தேவையில்லாத பொருள்களை வாங்கி மற்றவங்க முன்னாடி நம்மள ஆடம்பரமாக காமிச்சுக்க ஆசைப்படுறோம். ஒருத்தர் ஒரு ஐஃபோன் வாங்கி 2 வருஷம் அதுக்கு EMI பே பண்ணிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் சாதாரண மொபைல் வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஏன் அதிக செலவு செய்றீங்க? உங்க நெய்பர்ஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவா? அப்போ கடனாளி ஆக போறது அவங்க இல்லை, நீங்க தான். பணம் சம்பாதிக்க முக்கியமான விஷயம் பொறுமை. குறைஞ்ச நேரத்துல நிறைய பணம் சம்பாதிக்கணும், இல்ல ஒரே ராத்திரியில கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். உண்மையான பணக்காரங்க திடீர்னு பணக்காரங்களா ஆகல, உண்மையா அதுக்காக பல வருஷம் உழைச்சதால தான். வாரன் பஃபெட் உலகத்துல மிகப்பெரிய இன்வெஸ்டர். அவரு 11 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. 30 வயசுல 5 கோடி சொத்து, 60 வயசுல 400 கோடி சொத்து, 90 வயசுல 10,000 கோடி சொத்து. பணம் அதிகமாகணும் அப்படின்னா பொறுமை, கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்முக்கு அதை கையாளுற நிதானம், இது எல்லாமே தேவை. ஒரே நாள்ல பணக்காரங்களா ஆக முடியாது, ஆனா பொறுமை இருந்தா பணம் உங்களை தேடி வரும். நாளைக்கே பணக்காரங்களா ஆக முடியாது, ஆனா தேவையில்லாத செலவுகளை குறைச்சு கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையா வெயிட் பண்ணா நீங்க எதிர்பார்த்த இடத்துல ஒரு 10 வருஷத்துல நீங்க இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃபினான்ஸ் ஜர்னியை இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.